Day 12. கபீர் அண்ட் ஹிஸ் டாக்கிங் நோட்புக். கபீர் ஸ்கூல் விட்டு வந்ததும் ரொம்ப சோகமாக அவனோட ரூமில் போய் பெட்டில் உட்காடுறான். அப்போ அவங்க அம்மா வந்து கபீர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா தங்கம் சோகமாக இருக்குன்னு. கபீர் சொல்கிறான், ஏன்னே தெரிலமான்னு. கபீர் அம்மா யோசிச்சுட்டு அவனுக்கு ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி உன்னோட டேயில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் எழுதி தரையாடி தங்கோன்னு. கபீர் சொல்கிறான், எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, போங்கம்மா அப்படின்றான். இதை எழுதுறதுனால கண்டிப்பாக உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தங்கம், அம்மாவை நம்புன்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. கபீரும் அம்மா சொன்னதுக்காக எழுதுறான். அப்போ எழுதும்போது தான் கபீருக்கு தோணுது, இன்னைக்கு நம்ம ஃபுட்பால் விளையாடும் போது நம்ம கிட்ட வந்த பாலை மிஸ் பண்ணிட்டோம் கோல் அடிக்க. அதனால நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை டீஸ் பண்ணிட்டான். நம்ம கிளாஸில் ஒழுங்காக கவனிக்காததுனால நம்ம மேம் நம்மளை திட்டினாங்க. அதனால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதனால தான் நமக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கா அப்படின்றத கபீர் புரிஞ்சுக்கிறான். கபீர் அவங்க அம்மா கிட்ட போய் அந்த ஃபீலிங்ஸை கபீர் அவங்க அம்மா கிட்ட போய் வெளிப்படுத்தினான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து ஃபுட்பால் நல்லா விளையாடலாம் தங்கம், மேம் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் கவனிங்க அப்படின்றத கபீருக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா இதையும் சொல்கிறாங்க, சில நேரங்களில் அம்மாவுக்கும் இப்படி தாண்டி தங்கம் இருக்கும். அப்போ அம்மா செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பார்ப்பேன், செல்ஃப் அவேர்னஸோட இதனால தான் நம்ம மனசு கஷ்டமாக இருக்கான்றதை அதை நான் சால்வ் பண்ணிப்பேன். இந்த பழக்கத்தை நீயும் பழகிக்கோ அப்படின்றத சொல்லித்தராங்க. இதை தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டோரிஸ் மூலயமா சொல்லித்தரணும். செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் அனலைஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர்லேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.